வணக்கம். தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். மக்களவைக்கு வரும் துணிச்சல் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கிறதா என எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சவால் விடுத்துள்ளார். மக்களவையில் கடந்த திங்கட்கிழமை முன்னாள் ராணுவ தளபதி எழுதிய புத்தகத்தில் உள்ள எல்லை பிரச்சனையை குறித்து ராகுல் காந்தி பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சீன எல்லை பிரச்சனை குறித்து பேசுவதற்கு ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த புத்தகத்தை கைகளில் ஏந்தியபடி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி, பிரதமருக்கு இன்று மக்களவை வர துணிச்சல் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. பிரதமர் வந்தால் நேரில் சென்று நரவணே எழுதிய இந்த புத்தகத்தை அவரிடம் நான் கொடுப்பேன். அதை படித்து நாட்டின் உண்மை நிலையை அவர் அறிந்து கொள்ள முடியும் என அவர் கூறியுள்ளார். சீன படைகள் எல்லைக்குள் நுழைந்த போது ராணுவம் என்ன செய்ய வேண்டும் என கேட்டதற்கு பிரதமர் நரேந்திர மோடி, எது சரி என்று நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள் என கூறியிருப்பது அவர் தனது கடமைகளை செய்யவில்லை என்பதை காட்டுகிறது என அவர் விமர்சித்துள்ளார். இந்த சம்பவத்தின் போது தான் மிகவும் தனிமையாக உணர்ந்ததாகவும் முழு அரசமைப்பாலும் நான் கைவிடப்பட்டதாக உணர்ந்ததாகவும் புத்தகத்தை எழுதிய நரவணே கூறியிருப்பதை ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த புத்தகத்தில் இருந்து மேற்கோள் காட்டி பேசக்கூடாது என தனக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. முக்கியமான நேரத்தில் இந்திய ராணுவத்தை கைவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி கோழைத்தனமாக பின்வாங்கியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கேரா விமர்சித்துள்ளார். ராணுவத்திற்கு தெளிவு, ஆதரவு மற்றும் அரசியல் உறுதிப்பாடு தேவைப்பட்ட போது நரேந்திர மோடி கோழைத்தனமாக பின்வாங்கி இருந்திருக்கிறார் என காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கேரா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சீனாவுடனான நேரடி ராணுவ மோதலின் போது அவர் தமது ராணுவத்தை கைவிட்டார் எனவும் மிகவும் முக்கியமான நேரத்தில் அரசியல் தலைமை இல்லாத நிலையில் நாட்டை விட்டுவிட்டார் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த 56 அங்குல மார்பு நாடகம் முடிந்துவிட்டது. நரேந்திர சரண்டர் மோடி ஒரு கோழை எனவும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் உள்ள சிறிய எழுத்து பிழைகளுக்காக வாக்காளர்களை வரவழைத்து துன்புறுத்த வேண்டாம் என எஸ்ஐஆர் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜரான மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வாதங்களை முன்வைத்துள்ளார். மேற்கு வங்கத்தில் நடைபெறும் எஸ்ஐஆர் பணிகளுக்கு எதிராக அந்த மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணைக்கு ஆஜரான மம்தா, வேறு ஆவணங்கள் இல்லாவிட்டால் ஆதாரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என தன் வாதத்தை முன்வைத்துள்ளார். மேலும் படிவம் 7 பயன்படுத்தி ரகசியமாக பெரிய எண்ணிக்கையிலான வாக்காளர்களை நீக்குவதை நிறுத்துங்கள் எனவும், மேற்கு வங்க வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட 1.4 கோடி வாக்காளர்களின் விவரங்களை அனைவரும் அறியும் வகையில் ஆன்லைனில் வெளியிடுங்கள் எனவும் அவர் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். மேலும் மேற்கு வங்கத்தில் தேர்தல் பணிகளுக்காக அமர்த்தப்பட்டிருக்கும் 8100 வெளிமாநில மேற்பார்வையாளர்களை உடனடியாக திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் எனவும் மம்தா பானர்ஜி தனது வாதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் ஒப்புக்காகவாவது திருக்குறள் இருக்கும், இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அது கூட இல்லை என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திண்டிவனத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் 10,000 முகாம்கள் நிறைவு மற்றும் அரசு நல உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதல்வர் மு.க. ஸ்டாலின், நாம் ஒரு பக்கம் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக திட்டமிட்டு வந்தால் மற்றொரு பக்கம் மத்திய பாஜக அரசும் அதனுடைய கூட்டாளிகளும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கெடுப்பதற்கு அனைத்து செயல்களையும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் என விமர்சித்துள்ளார். பெயருக்கு கூட தமிழ்நாட்டிற்கு எந்த வளர்ச்சி திட்டமும் இந்த பட்ஜெட்டில் கிடையாது. நம்முடைய பல்லாண்டு கோரிக்கைகள் எதுவும் கிடையாது. தேர்தல் நேரத்தில் வழக்கமாக செய்யும் பாணியில் கூட தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். ஒருவேளை தேர்தல் ரிசல்ட் முன்கூட்டியே அவர்களுக்கு தெரிந்து எப்படியும் தோற்கத்தான் போகிறோம், இவர்களுக்கு எதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என அவர்கள் நினைத்திருக்கலாம் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோருக்கான மாத ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும், மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் உள்ளிட்ட தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ளார். ஏற்கனவே கடந்த ஜனவரி 17ஆம் தேதி முதல் கட்டமாக 5 தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் இன்று வெளியாகியுள்ளன. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆண்டுக்கு 3 சமையல் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும், ஜல்லிக்கட்டில் உயிரிழப்போரின் குடும்பங்களுக்கு நிவாரணமாக 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும், காயமடைந்தோருக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளும் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மேலும் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, தாவேகா தலைவர் விஜய் எங்களை ஊழல் கட்சி என எப்படி கூற முடியும் என கேள்வி எழுப்பியுள்ளார். எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் முன்னுதாரணமாக கூறும் அவர் ஒருமுறையாவது பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். மேலும் எங்கள் கட்சியில் இருந்து வெளியேறிய செங்கோட்டையன் ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு சென்று வந்தவர், அவரைத்தான் விஜய் கட்சியில் சேர்த்துள்ளார் எனவும் அவர் கூறியுள்ளார். அண்டர் 19 உலக கோப்பையில் இந்தியாவுக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் 17 வயதான ஆப்கன் வீரர் ஃபைசல் ஷினோஜடே சதம் அடித்து அசத்தியுள்ளார். ஆப்கன் அணி 45 ஓவர்களில் 253க்கு 2 என்ற புள்ளிக்கணக்கை எட்டிய நிலையில் இந்த உலக கோப்பையில் இது அவரது 2வது சதம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிச் சுற்றுக்கு தேர்வாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.
நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவாகி வரும் அவரது 55வது திரைப்படத்தில் நடிகர் மம்முட்டி நடிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை படக்குழு இன்று வெளியிட்டுள்ளது. இந்த திரைப்படத்தை தனுஷின் உண்டர்பார் மற்றும் ஆர்டெக்ஸ் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கும் நிலையில் படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்குகிறார். இந்த படத்தில் ஏற்கனவே நடிகை சாய் பல்லவி மற்றும் ஸ்ரீலீலா உள்ளிட்டோர் நடிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மம்முட்டி குறித்த இந்த அறிவிப்பு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.